புத்தர் மற்றும் கோபமான மனிதன். ஒரு சிறிய கதை. ஒரு நாள் கௌதம புத்தா ஒரு கிராமத்தில் போதனை செய்து கொண்டிருந்தார். அமைதியாக அவர் மக்களுக்கு மன அமைதி, கருணை மற்றும் பொறுமையைப் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த கிராமத்தில் இருந்த ஒரு மனிதன் மிகவும் கோபமாக புத்தரிடம் வந்தான். அவன் புத்தரை திட்டத் தொடங்கினான். "நீ மக்கள் எல்லாரையும் தவறாக வழிநடத்துகிறாய்" என்று அவன் கத்தினான். புத்தர் அமைதியாக இருந்தார். அவர் எதுவும் சொல்லவில்லை. சில நேரம் கழித்து அந்த மனிதன் சோர்ந்து போனான். பின்னர் புத்தர் மெதுவாக கேட்டார், "ஒருவர் ஒரு பரிசு கொண்டு வந்து கொடுக்கும்போது அதை நான் ஏற்கவில்லை என்றால் அந்த பரிசு யாரிடம் இருக்கும்?" அந்த மனிதன் சொன்னான், "அத கொடுத்தவரிடமே இருக்கும்." புத்தர் சிரித்தார். "அப்படியே நீ எனக்கு கோபமும் அவமானமும் கொடுக்க முயற்சிக்கிறாய். நான் அதை ஏற்கவில்லை. ஆகவே அது இன்னும் உன்னிடமே இருக்கிறது." அந்த மனிதன் உடனே தனது தவறை உணர்ந்தான். அவன் புத்தரிடம் மன்னிப்பு கேட்டான். இந்த கதையின் அர்த்தம், கோபம் மற்றவரை விட நம்மையே அதிகம் காயப்படுத்தும். அமைதி மற்றும் பொறுமை மிகப்பெரிய சக்தி. யாராவது தீய வார்த்தைகள் சொன்னாலும் அதை ஏற்காமல் இருந்தால் அது நம்மை பாதிக்காது.